சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9604265500. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சார்? இந்தியா மீதான இத்தகைய ஒரு தீவிரவாத தாக்குதல், அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த தாக்குதலினுடைய நோக்கமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? இந்தியாவுடைய வளர்ச்சியும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பாதையில் போகிறதையும் தடுக்கணுங்கிறது தான். டூரிசம் ஸ்பாட்டாக மாறிட்டு வரக்கூடிய ஜம்மு காஷ்மீரை மீண்டும் டெரரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணுங்கிறது தான் அவரோட நோக்கம். ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் முன்னாடி பயங்கரவாதத்துக்கு துணை போனாங்க. அங்கிருந்தே பயங்கரவாதிகள் உருவாக்கப்பட்டாங்க, மூளைச்சலவை செய்து வேலையில்லா திண்டாட்டம் அது இதுன்னு சொல்லி. 2019க்கு பிறகு ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணப்பட்ட பிறகு அங்கே வளர்ச்சி பாதையில் நிறைய விஷயங்கள் நடந்து இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சி சுற்றுலாத்துறை பெருமளவில் கடந்த ஆண்டு 40,000 பேர், இந்த ஆண்டு இதுவரைக்கும் மட்டுமே 60,000 பேர்னு ஏகப்பட்ட பேர் உள்ள சுற்றுலா மூலமாக ஏகப்பட்ட பயணிகள், வருமானங்கள், உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் இது மூலமாக வரும்போது ஒரு டூரிஸ்ட் கைடாக மாறுறாங்க, ஒரு படகு ஓட்டியாக மாறுறாங்க, ஒரு குதிரை ஓட்டியாக மாறுறாங்க, ஒரு லாட்ஜ் நடத்துகிறாங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறாங்க, ஹோட்டல் நடத்துகிறாங்க, காஷ்மீரி ஃபுட்ஸு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாருக்குமே சொந்தமான வேலைவாய்ப்புகள் வருது. அவர்கள் கொஞ்சமாக கையில் காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நமக்கான ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காஷ்மீர்லேருந்தே பயங்கரவாதிகள் உருவாக்கிட்டு இருந்தவங்க அப்போ முடியாமல் போய் பிஓகேலேருந்து உருவாக்கி அங்கேயும் முடியாமல் போய் இப்போ பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதியான தான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு போய் நிற்குது. அப்போ இது கதைக்கு ஆகாது. மக்கள் திரும்புகிறாங்க, மக்கள் திருந்துறாங்க, மக்கள் முழுக்க இந்தியா பக்கம் நிற்கிறாங்கன்னு பார்த்து நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் வரலாற்று இல்லாத அளவுக்கு எப்போ பயங்கரவாத சம்பவம் நடந்தாலும் ஒரு பாதி பேர் ஆதரிப்பாங்க, பாதி பேர் பயங்கரவாதத்தை ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இருக்குடா பம்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சார். இந்த முறை 100% மக்கள் ஜம்மு காஷ்மீரில் இந்திய மக்கள் நான் மற்ற மாநிலம் ஜம்மு காஷ்மீரில் 100% இந்திய மக்கள் அப்படியே அது இன்னும் சொல்லுவாங்க ஹுரியத் மாநாடு போன்ற அமைப்புகள்லாம் இது இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக கண்டிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் நோட்டும் செல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த முஃப்தி முகமது சயீத் மகள் மெஹ்பூபா முஃப்தி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இது காஷ்மீருக்கே அவமானம் இந்த தாக்குதல். அப்படி ஒட்டுமொத்த காஷ்மீரும் ஒருங்கிணைஞ்சு நிற்குது. அப்போ அந்த தீவிரவாதிகள் நோக்கம் இப்படி ஒருங்கிணைஞ்சிட்டாங்களேங்கிறது தான். அதுதான் அவங்களுடைய கவலை. எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க அப்படிங்கும்போது இப்படியே போச்சுன்னா நம்மளை நல்லா மறந்துடுவாங்க, பாகிஸ்தான்காரங்க உள்ள யாராக வந்தால் நம்மளே காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் அந்த பயங்கரவாதத்தை மீண்டும் வேரூன்ற செய்ய வேண்டும். அதன் மூலமாக ஹிந்து முஸ்லீம் அண்ட்ரஸ்ட் கொண்டு வரணும். ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி பகுதியாக எப்பயுமே ஒரு தலைவலி, அதில் அமைதிங்கிறது சாத்தியமே இல்லைங்கிற ஒரு பெருமுயற்சி 75 வருஷம் கழித்து ஒரு பெருமுயற்சி எடுத்து ஆர்டிகல் 370 காலி பண்ணி அங்கே அமைதியை கொண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்து சென்னை அளவுக்கான வாக்குப்பதிவு நடந்து தேர்தல் நடந்து அங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அப்துல் ஆட்சி நடந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சு. ராத்திரி 10 மணிக்கு சினிமா ஷோ போடுறானே ஸ்ரீநகர்லையும் ஜம்முலையும் எல்லாம் மக்கள் ராத்திரி நடமாடுறாங்களே அப்படிங்கிறலாம் பார்த்து 6 மணிக்கு மேலே ஆளே இருக்க மாட்டாங்க, காலைல 7 மணி வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. அப்படி இருந்த இடத்துல இப்படி எல்லா ஊரையும் போல் இந்தியாவின் எல்லா பகுதியும் போல மாறுதேங்கிற ஒரு வைத்தறிச்சலில் பாகிஸ்தான் துணையில் பிஓகேலேருந்து ஆள் அனுப்பி இந்த வேலையை செய்கிறாங்க. அவன் நோக்கம் இந்தியாவின் அமைதி, ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி, இதை கெடுக்க வேண்டும். மதத்தை கேட்டு இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றதுக்கான மதத்தை கேட்கணுமே அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி அமர்நாத் யாத்திரைலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமர்நாத் யாத்திரை யார் போவா? அமர்நாத் யாத்திரைக்கு ஓட்டுற டிரைவர் முஸ்லீமாக இருப்பார், அங்கே குதிரையில் கொண்டு போகிற முஸ்லீமாக இருப்பார். அப்போ ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய உதவியோட இப்போ உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இதற்கு முன்னாடி இயர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, குஜராத்லேருந்து நிறைய பயணிகள் போய் அங்கே அமர்நாத் யாத்திரை தாக்குதல் நடத்தி அது டிரைவர் ஒரு முஸ்லீம், அவர் உயிரை பணையம் வச்சு வண்டியை வேகமாட்டி பின்ன மலை மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இவர் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திரும்பி போய் அவர் உயிரை அவருக்கு விட்டுட்டு ஓடி போயிருந்தான்னு அவர் பழிச்சிருப்பார், எத்தனை பேர் சேர்த்தாலும் கவலை இல்லைன்னு. ஆனால் அவர் வண்டி முன்னாடி ஓடுறவன் தான் முதல் பாதிப்பு வரும். ஸோ முன்னாடி தான் அந்த அவர் தெரிஞ்சே வண்டியை ஓட்டி நிறைய உயிர்களை காப்பாற்றினார். அப்போ அங்கே இருக்கிறவர்கள் பெரும்பான்மையானவர் முஸ்லீம்கள். ஜம்மு காஷ்மீரில் அவங்க நிறைய இருக்காங்க. காஷ்மீர் பகுதியில் அவங்க வேலி பகுதியில் பள்ளத்தாக்கில் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ நேற்றுமே நம்ம கூட அந்த ஒரு சம்பவம் பார்த்தோம். நம்ம சையத் அப்படிங்கிற அந்த குதிரை ஓட்டக்கூடியவர் அவர் எதிர வச்சிருக்கிறவங்க ஏக்க பாடிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு தான். இப்போ நம்மலாம் சினிமாவில் தான் பார்த்துருப்போம், நேரில் பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் நம்ம இப்போ டப்புன்னு சத்தம் கிடிச்சிருப்போம், பேட்டி நடந்துட்டு இருக்கு, டப்புன்னு சத்தம் கேட்குறேன், பட்டாசு வெடிக்குதான்னு தான் நினைப்போம். நம்ம ஒரு நாளும் துப்பாக்கி வெடிக்குதாங்கிற கற்பனைக்கே போக மாட்டோம். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இருந்த மக்களுக்கு 2019க்கு முன்னாடி வரைக்கும் அது என்னன்னு தெரியும்.
அதனால் அவர்களுக்கு துப்பாக்கின்னு தெரியும், அவங்க சுடுவாங்க தெரியும், யாருன்னு ஒரு செகண்ட் அடங்கன்னு சொல்லுவாங்க. அதை மீறி அங்கேருந்த ஒரு வீர சையது வந்து அதை தடுத்து நிறுத்தி போராடி அவர் உயிரிழந்தார். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இது வந்து எதனால் நடக்குது. அப்போ இந்துக்களை தான் குறி வச்சிருக்காங்க. நேற்றும் இந்துக்களை தான் குறிச்சாங்க. முன்னாடி அவங்க பேரை கேட்டதுனாலேயே இன்னைக்கு ஏதோ புதுசாக இந்து கேட்டாங்க. அமர்நாத் யாத்திரைக்கு யார் போவா? உங்களுக்கு புரியுங்களா? வெளி மாநிலங்கள்லேருந்து தொழிலாளிகள் வந்திருக்காங்க, யார் வந்து நிற்பா? அப்போ அங்கே ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது. அங்கே அவங்களுக்கு ரொம்ப நோக்கம் இதன் மூலமாக இந்தியாவின் வளர்ச்சி பாதையை தடுக்கணும், ஜம்மு காஷ்மீருடைய முன்னேற்றத்தை தடுக்கணும். அது எப்படியா இருக்கணும், அது ஹிந்து முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி, எனக்கு லாபம். அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க எடுத்துக்கங்க. நீங்கள் அதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை இந்தியாவுக்குள்ளே இந்து முஸ்லீம் பிரச்சனை பார்த்தா கூட அவனுக்கு லாபம் தான். அவனை பொறுத்தளவுக்கு அன்ட்ரஸ்ட் கொண்டு வரும். இங்கே வந்து ஒரு பீதி கலவரம் மனசுக்குள்ளே வந்துடுற மீதி அரசியல்வாதிகளை தூண்டி விடணும், அதில் ஆளுக்கு ஒரு 4 கருத்து சொல்லணும், அதில் ஒரு பிரச்சனை வடிக்கணும், யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு கோமாளி கிளம்பி இதில் வந்து ஒரு வன்முறைக்கு விட்டுடணும், அதுதான் அவங்க விரும்புறது. அப்போ இந்த இடத்துல தேவைப்படுறது என்ன, டிப்ளமசியாக என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அவர்கள் நோக்கம் ரொம்ப தெளிவானது. அவர்கள் ஹிந்துவா இல்லையான்னு கேட்டது. அவர் இப்போ அப்போ நம்ம வந்து அந்த சையது வந்து சண்டைக்கு போட்டாரே, அவர் முஸ்லீம்னு பேசாமல் விட்டுருக்கலாம்ல, அவரே சுட்டுக்குள்ள தானே செஞ்சாங்க. அவர் வந்து முஸ்லீம் தெரியும். சரிங்களா? அப்போ அவர் ஏன்னா அவர் அந்த ஊரில் பாஷையில் தான் சண்டை போட்டிருப்பார். அப்போ வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பேசாமல் உட்காந்துருக்காங்க, சுட்டுருக்கலாம், சுடாமல் வந்திருக்கலாம்ல. அப்போ அவங்களுக்கு தேவை ஹிந்துவா முஸ்லீம், அது ஒரு காரணம், அது ஒரு சால்ஜாப். அவங்களுக்கு தேவை இந்தியாவை சீர்குலைக்கணும், ஜம்மு காஷ்மீரை கெடுத்து விடணும் முடியாது. அதுதான் அது பிரதான நோக்கம். சார், இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அந்த பகுதியில் ராணுவத்தினர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இது ஒரு பாதுகாப்பு ராணுவத்தினர் இல்லைங்கிறது தான் உண்மை. ராணுவத்தினர் இல்லைங்கிறது தான் அமைதிக்கான அடையாளம். நீங்க வந்து கொடைக்கானல் ராணுவத்தினர் எங்க காணும் நினைக்கா தேடி இருக்கீங்களா? நீங்க வந்து ஊட்டியில் எங்க ராணுவமே காணுமே கேட்டிருக்கீங்களா? சிஆர்பிஎஃப் எங்க, சிஎஸ்எஃப் எங்க, நம்ம வந்து பாராமிலிட்டரி எங்க நம்ம என்னைக்கா கேட்டிருக்கோமா? அப்படி ராணுவத்தோட எண்ணிக்கை குறைக்கிறதா நம்ம விரும்பினது. முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இதே ஜம்மு காஷ்மீர்ல 10 அடிக்கு ஒரு போலீஸ் இருந்தால் எப்படிங்க வாழ்க்கை நடத்த முடியும்? இது நடந்துட்டு இருக்கிறது வந்து சுற்றுலா பகுதி, அது ஒரு மினி சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து அவர் நம்ம ஏற்காடோட, ஏலகிரியோட, கொடைக்கானலோட, ஊட்டியோட பிரமாதமான இடம் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம், நிலப்பரப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது பள்ளத்தாக்கில். அப்போ அங்கே பூரா ஹனிமூன் கொண்டாட போகிறான். ஹனிமூன் கொண்டாடுற போலீஸோடையா போவான்? ராணுவத்தோடு முன்னாடி அவன் ஹனிமூன் கொண்டாடிட்டு இருப்பான். அப்போ அவன் போனதே ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான். அப்போ அங்கே ஃப்ரீயாக இருக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ இதில் வந்து ராணுவம் இல்லைங்கிற கேள்விக்கு அடையாளம் இல்லை. ராணுவம் குறைக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்தது. இதற்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி இருந்த ராணுவம் இப்போ கிடையாது. அது உண்மை. அப்படித்தான் அமைதி திரும்பிட்டு அதைத்தான் பயன்படுத்தி அவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஒருத்தன் பயங்கரவாதி உள்ள இருக்கிறான். அதை நம்ம கட்டையில் பண்ணணும். அப்போ இந்த ராணுவம் இல்லையா, ராணுவம் தூங்க போயிருச்சாங்கிறது இல்லை, ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைச்சிட்டோம். அந்த மக்களுக்கும் அமைதி வரணும்ல. நீங்கள் எவ்வளோதான் வந்து மக்களுக்கும் ராணுவத்துக்கும் ஒரு ஒத்துழைப்பு வந்துட்டா கூட உங்கள் வீட்டு வாசலில் ராணுவம் நின்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டு இருக்கும்ல. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறோம்னா இயல்பு, நான் வாசலில் உட்காந்து ஒரு சீர்க்கு குடிக்க மாட்டேன்னா, வாசலில் உட்காந்து ஒரு அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்போ இந்த விஷயத்தை கூட போலீஸ்காரனால செய்ய முடியாதுல்ல. அப்போ அவனுக்கு இயல்பு வாழ்க்கைங்கிறது என்ன, போலீஸ் முன்னாடி வாழ்றது இல்லைல்ல. அப்போ ராணுவம் இல்லாதது தான் அங்கே இயல்பு வாழ்க்கைக்கான அடையாளமே. அதை நீங்கள் ஒரு லேப்ஸாக பார்க்க முடியாது. ஆமாம், ஒரு இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் இருக்குது, நோ டவுட். ஆனால் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பயங்கரவாதிகளுக்கும் காவல்துறைக்குமான ஒரு வித்தியாசம் உண்டுங்க. பயங்கரவாதிகளுடைய முயற்சி 99 தோற்று 1 ஜெயிச்சா கூட சக்ஸஸ். அவனுடைய அட்டம் இந்த மாதிரி தாக்குதல் 99 தோற்று 1 ஜெயிச்சா கூட சக்ஸஸ். ஆனால் காவல்துறைக்கு 100க்கு 100 ஜெயிக்கும், ஒன்று கூட விட முடியாது. அப்படி தப்பி போன ஒன்று தான் இது. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. அங்கே வந்து என்ஐஏ உட்காந்துருக்குது, ராணுவம் உட்காந்துருக்கு, பேராமிலிட்டரி உட்காந்துருக்குது, பிஎஸ்எஃப் உட்காந்துருக்குது, லோக்கல் போலீஸ் உட்காந்துருக்குது, கம்பைன்டு படை இருக்குது. ஒவ்வொருத்தரும் இவ்வளவு உளவு ஏஜென்சிஸ் இருந்துமே எப்படி அது நடக்கும்? உளவு ஏஜென்சி கொடுத்துருக்குறாங்க, உளவு அவங்களுக்கு தெரியும். இது யாரும் தூங்கலை. நான் ஏற்கனவே சொன்ன போல 99 சக்ஸஸ் நடந்திருக்கு, 1 லேப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து கவனக்குறைவோ அலட்சியமோ கிடையாது, அதை மீறி நடந்திருக்கிற விஷயம். கட்டாயம் இதில் வந்து அங்கே 26 பேர் பலியானாங்க. அதில் ஒருத்தர் ஐபி சேர்ந்தவர், இன்டெலிஜென்ஸ் பியூரோ சேர்ந்த ஒருத்தர். என்ன சொல்கிறாங்க, இன்னும் 7 பேர் ஐபிஎஸ் சேர்ந்து அங்கே போயிருக்காங்க. அப்போ ஒருவேளை ஐபியில் இந்த மாதிரி மொத்தமாக அந்த மாதிரி லீவ் போட்டு போகிறாங்க அப்படிங்கிற மெசேஜ் லீக் ஆகிருக்கலாம். கட்டாயமாக உளவுத்துறை பற்றி விசாரிக்கணும். அது நம்மளுடைய அரசாங்கத்து மேலே நமக்கு 100% நம்பிக்கை இருக்குது, அவங்க விசாரிப்பாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் அப்படின்னோம், ராணுவம் அங்கே இல்லை அப்படிங்கிற வச்சுட்டோ நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டியது. ஆமாப்பா இவங்க தூங்குறேன் அப்படி இல்லை. நாம் அங்கே அமைதியை விரும்புகிறோம், அமைதி கொண்டு ராணுவத்தை குறைச்சிக்கிட்டே வர்றோம். ஒன்று, இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் கட்டாயமாக இருக்குது, அதில் நான் இல்லைலாம் அதெல்லாம் 100% சரியாக பச்சுன்னு சொல்ல. அந்த லேப்ஸுங்கிறது புரிந்து கொள்ள வேண்டியது நான் சொல்கிறேன். அவனுக்கு வந்து 1 தப்பிச்சிட்டா போதும், நமக்கு 100க்கு 100 தடுக்கணும். அப்போ அதில் 1 தப்பி போயிடும். அதை மாதிரி நடக்கக்கூடிய இப்போ ரயில்வே பார்க்குறோம் நம்ம, எவனோ ஒருத்தன் கோமாளி ரோட்டில் போகிறவன் ஒரு சிலிண்டர் வச்சுட்டு போயிடுறாங்க வீம்புக்குன்னு, 4 கல்லை வச்சுட்டு போயிடுறாங்க வீம்புக்குன்னு. அப்போ அந்த கல் இல்லாமல் அங்கே வந்து லைன்மேன் வந்து கேங்மேன் போயிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கார், தடுப்பு இருக்காங்க, 1 தப்பி போயிடும். அப்போ நம்ம வந்து விபத்து, நம்ம ரயில்வே விபத்துகள் கூடிச்சு சொல்லி ஒரு பெரிய அஸ்யூரேஷன் ரொம்ப டீட்டெயிலான ஒரு டேட்டா கொடுத்தார். 2014க்கு முன்னாடி எவ்வளோ விபத்தில் நடந்திருக்கு, 2014க்கு பிறகு எவ்வளோ விபத்து நடந்திருக்கு. நம்ம அதான் புள்ளிவரங்களை பார்க்கணும். நம்ம வந்து இலங்கையில் வந்து நம்முடைய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு இருப்பார். 2014க்கு பிறகு எத்தனை மீனவர் சொல்லணும்ல அண்ணன்? ஒரே ஒரு மீனவர்,
ஒரே ஒரு 2014 முன்னாடி அவரே சொன்ன கணக்கு 600 மீனவர்கள். அப்போ 600 எங்கே இருக்குது, 1 எங்கே இருக்குது? ஒரு உயிரும் உயிர் தான் மாட்டுக்கிறது. ஆனால் 600க்கும் 1க்கு ரேஷியோ தெரியுமில்ல. அதுபோல் ஜம்மு காஷ்மீரில் இது ஒரு பெரும் துயரம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 19 முன்னாடி என்னவா இருந்தது? சார், இப்போ இது குறித்து பேசும்போது இந்த செய்திகள் அப்படின்றது லஷ்கர் தொய்பா வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது பாகிஸ்தான் மேல வந்து வேணும்னே ஆமாம், இனிஷியலாக நமக்கு சொல்றது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க லஷ்கர் தொய்பாவுடைய ஒரு நிழல் அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ லஷ்கர் தொய்பா நேரடியாக தொடர்பு கொண்டதான் தெரியாது. ஏன்னா இந்த குட்டி கலாட்டா பண்ணக்கூடியவங்க எல்லாம் நினைச்சுவாங்கன்னா தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவனா கூட ஒரு 4 வார்த்தை சொல்லுவான். இல்லை, அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இந்தியாவே இதை செஞ்சிருக்கு அப்படின்றது தான் சார். அந்த மாதிரிலாம் ஒரு குரூரமான சிந்தனை பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு இருக்குமே தவிர இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான சிந்தனை இதற்கு முன்னாடியும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, அது ஒருபோதும் நடக்கக்கூடியது. அப்படி வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ப்ரூவ் பண்ணும். சும்மானத்துக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன், எந்த திருடனை ஒத்துட்டு இருக்கான், நான் தான் திருடன்னு. அவன் இன்னும் சொல்ல போகிற முன்னாடி ஓடிட்டு போக சொல்லலாம், திருடன் தான் ஓடி போயிட்டு இருப்பான். சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. அவர்களுடைய முயற்சி கொஞ்சமும் பலிக்காது. இந்தியாவில் ஒருத்தர் கூட அதை நம்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு அஞ்சறிவு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே அப்படின்னு அந்த காமெடிக்கு வழியே கிடையாது. இந்தியாவில் அந்த மாதிரி அமைப்பே கிடையாது. இராணுவம், NIA, CBI, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாலிடிக்ஸ் எல்லாமே ஒன்றா சிங்காக நிற்குது. அங்கே பாகிஸ்தான் மாதிரி எல்லாமே பயங்கரவாதத்தின் பக்கம் இல்லை. காவல்துறையும் பயங்கரவாத பக்கம் நிற்குது, இராணுவம் பயங்கரவாத பக்கம் நிற்குது, IS உளவு அமைப்பு பயங்கரவாத பக்கம் நிற்குது, அரசாங்கமும் பயங்கரவாத பக்கம் நிற்குது. அப்படிங்க கிடையாது. அவர் வந்து அங்கோட பிரதமர் வந்து ஒரு 3ஆம் தர மேடை பேச்சாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த நாட்டில். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்னமும் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம்னு சொல்கிறோம். அஜ்மல் கசாப் வந்து குருவியை சுடுற மாதிரி சுட்டாருன்னு வீடியோ எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அவன் பாகிஸ்தான்காரங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவரையும் கோர்ட்டில் நிறுத்தி ட்ரையல் நடத்தி தான் நம்ம வந்து தண்டனை கொடுத்தோம். அவரை நம்ம வந்து பதிலுக்கு நம்ம சுட்டுட்டு ஓடலை. உங்களுக்கு புரியுங்களா? அஜ்மல் கசாப்புக்கே அதான் பண்ணிருக்கணும். பாகிஸ்தான்காரன் தெரிஞ்சவர், கண்ணு முன்னாடி 1000 பேர் சுட்டவர், அவர் குருவியை சுடுற மாதிரி சொன்னால் வீடியோ போய் விடுச்சிருக்கு. யார் எந்த நீதிமன்ற விசாரணையும் தேவையில்லை, நேராக தூக்கில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை, அவருக்கு ஒரு வக்கீல் வச்சு பண்ணோம். இந்தியாவில் வக்கீல் அவருக்கு ஆஜராக மாட்டேனாங்க. இல்லைன்னு சொல்லி நம்ம சட்ட ஆணையம் மூலமாக சொல்லி நீங்கள் வந்து வக்கீலை கொடுங்கன்னு சொல்லி பண்ணோம். அதை மாதிரி நம்ம இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம், நீதியின் முன் நிறுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள மாதிரியான ஒரு தர்பார் இங்கே கிடையாது. இது யாரும் எந்த முட்டாலும் நம்ப மாட்டான் இந்தியாவில். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார், முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். பாகிஸ்தானோட ரியாக்ஷனும் இருக்கு. அந்த வான்வெளி பரப்பில் இந்திய விமானங்கள் பறக்க தடை அப்படின்றது அவங்களுமே இனிஷியேட் பண்றாங்க. அவங்களுடைய ஃபோர்ஸஸையும் அவங்க அலாட் பண்றாங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு அப்டேட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு சார். ஸோ எவ்வளோ சிவியரா போக போகுது இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது? போருக்கு முந்தைய எல்லா சூழல் இருக்கும், போர் இருக்காது நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம வந்து போர் இல்லாமல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். அவங்களுக்கு எவ்வளோலாம் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அவங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கணுமோ பண்ணுவோம். சர்வதேச சமுதாயத்தை நம்ம வந்து அவங்களை எக்ஸ்போஸ் நிறையா பண்ணியிருக்கோம். அவங்க ஏற்கனவே பாகிஸ்தான்கிற ஒரு ஐசோலேட்டட் நாடாக தான் இருக்குது. அவங்க யாருடைய நாதியும் இல்லாமல், சைனாவை தவிர அவங்களுக்கு கேட்க நாதி இல்லாமல் தான் இருக்குது. முன்னாடி வந்து நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா. இப்போ வந்து அவங்க வந்து சர்வதேச சமுதாயத்திலேருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்க நாதி கிடையாது. நம்ம பார்க்குறோம், இது உலகத்திலே அதிகமான பிச்சைக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து பிச்சைக்காரர்களை வந்து நாடு திரும்பி அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே பிச்சை எடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவர் வந்து கணக்கெடுப்பு சொல்கிறார். அவங்களுடைய அமைச்சர் கணக்கு நாங்கள் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி கோதுமைக்கு வழி இல்லை, பெட்ரோல் டீசல் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் சின்ன பின்னமாக சிதறி கிடக்குது. அங்கே என்ன ஆட்சி முறையே இல்லை. அவர்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் ஒன்று தான் இஷ்யூ. அதை தான் பூச்சாண்டி காட்டி அங்கே பாருன்னு சொல்லி எப்படி மொழி பிரச்சனையும் இன உணர்வையும் தூண்டி மற்ற அரசியல் பிரச்சனை தேசிய திருப்புறாங்களோ அதை போல் ஜம்மு காஷ்மீர் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு தக்க பாடம் நம்மளால் கொடுக்க முடியும். அவங்கள வந்து இன்டர்நேஷனல் கமிட்டிலேருந்து அவரை தனிமைப்படுத்திட்டோம். இன்னமும் கடுமையான விஷயங்கள் மேற்கொள்ளப்படும். அது வந்து அவர்கள் வந்து பாடம் கற்பார்னு நினைக்கிறேன். எனக்கு பாகிஸ்தான் என்ன செய்யுதுங்கிற எனக்கு மேட்டரே கிடையாது. அது வந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அவர்கள் வான்வழி பரப்பு நம்ம சுற்றி தான் போகணும். பிரதமரே நமக்கு சவுதியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது பாகிஸ்தானுடைய வான்பரப்பை தாண்டி தவிர்த்து தான் வந்தார். அது மாதிரி நம்ம பேர் கூட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து கூட போக வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதில் என்ன இப்போ வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுக்கிறாங்க. அதில் எந்த சிக்கலுமே கிடையாது. அவங்க உள்ள மக்களுக்கு என்னங்கிறது என்னுடைய கேள்வி. அப்போ இரு நாட்டு மக்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே வந்து இந்திய அரசு வந்து ரொம்ப சரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அது வாகா பார்டர் முன்னதாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் கிளம்ப சொன்னதாக இருக்கட்டும், அவள் பாதுகாப்பு இதுக்கு எம்பசிக்கு கிடையாதுன்னு சொன்னா இருக்கட்டும், எம்பசியில் உள்ள எண்ணிக்கை குறைச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே சரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தவிர்த்துக்கலாம்னு தோணக்கூடியது, இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம தடுத்துக்காம நம்ம வந்து அதை மீறாமல் இருந்திருக்கணும்னு தோணுது. ஏன்னா அரசாங்கம் டு அரசாங்கம் நடவடிக்கை வேறு, மக்கள் டு அரசாங்கம் நடவடிக்கை வேறு. இந்த சிந்து நதியுடைய ஒப்பந்தத்தை மீறி நான் தண்ணீர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் அது பாகிஸ்தான் மக்களுக்கு மீதான தாக்குதலாக இருக்கும். நமக்கு இப்போ கவனிக்க வேண்டியது பாகிஸ்தான் அரசாங்கமே தவிர, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளே தவிர, பாகிஸ்தான் இராணுவமே தவிர அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இல்லை. நமக்கு வந்து முஸ்லீம்கள் எதிரிகள் இல்லை. நமக்கு வந்து தலிபான்கள் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தான் நமக்கு நட்பு நாடாக இருக்குது. தலிபான்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சர்வதேச பயங்கரவாத அமைப்பு அறிவிக்கப்பட்ட அமைப்பு இன்றைக்கி நம்ம நட்பு நாடாக இருக்கிறாங்க. சதாம் ஹுசேன் அங்கே வந்து ஈராக்கில் இருந்தபோது கூட அந்த நாட்டு கூட நமக்கு நட்பு இருந்துச்சு. நமக்கு அண்ணன் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக போய் அவர் பார்த்து வந்தார். ஸோ நமக்கு முஸ்லீம்கள் இல்லை பிரச்சனை,
பர்டிகுலர் நாடு பிரச்சனை. அதனால பிரச்சனை உங்களுக்கு புரியுங்களா? ஆப்கானிஸ்தான் வந்து தடை செய்யப்பட்ட நாடாக இருந்தால் கூட நமக்கு நட்பு நாடாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுங்க. சவுதி அரபு நாடுகள் பூரா நமக்கு நட்பு நாடாக இருக்குது. ஈராக் நமக்கு நட்பு நாடாக இருக்குது. ஈரான், எல்லா நாடும் நமக்கு நட்பு. பாலஸ்டீன்லேயே நமக்கு நட்பு இருக்குது. காசால நமக்கு நட்பு வச்சிருக்கிறோம். நம்ம வந்து இஸ்ரேலை நம்ம தடுத்து நிறுத்தி ரம்ஜான் காலத்தில் போர் நடத்தான்னு சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தான்கிற நாடு பிரச்சனை, பாகிஸ்தான்கிற அரசாங்கம் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு வரக்கூடாது. இந்த சிந்து நதி தடுக்கப்பட்டால் பாதிக்கப்பட போது அந்த நாட்டு பொருளாதாரம் மட்டுமல்ல, இன்டைரக்டாக பொருளாதாரம், ஆனால் டைரெக்டாக மக்கள். அப்போ டைரெக்டாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, பாகிஸ்தான்காரனுக்கு லட்டு தின்ன மாதிரி இருக்கும். அவர் பாத்தியா நமக்கு வந்து தண்ணி கூட கொடுக்காம வயிற்றுல அடிச்சிட்டாங்க, அதனால நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது வரைக்கும் பயங்கரவாதிகள் கிடைக்காம இருந்த பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். அப்போ அந்த பாகிஸ்தான் வந்து என்ன செஞ்சிடும், நம்மளை தூண்டி விட்டு இந்த மாதிரி வளர்ச்சியை வந்து கெடுத்து வச்சிடும். அப்போ பாகிஸ்தான் வளர்ச்சியை கெடுக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம தான் கெடுத்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்பி விடுறதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக போயிடும். அப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் அரசை துரத்தி அடிக்கணும், பாகிஸ்தான் இராணுவத்தை தோற்கடிக்கணும், பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வேறு இருக்கணும். நோ டவுட். பாகிஸ்தான் மக்களை அல்ல. அந்த பக்கம் போயிட்டோம்னா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல, அவன் அரசியலே தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஊரில் அரசியலே நம்ம இந்தியாவை ஒரு எதிரி நாடாவே பூச்சாண்டியாவே காட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம தண்ணீர் தடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பாக போயிடும். இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா இருந்தவரை, கலிதாஜியா இருந்தவரை அவங்க எல்லாருமே நமக்கு நட்பாக இருந்தாங்க. அவங்களும் அந்த மக்களே நன்றியோடு இருந்தாங்க. புரியுங்களா? இன்றைக்குமே நம்ம வந்து வங்கதேசத்துலேருந்து ஈரோடு வரைக்கும் வந்து வேலைக்கு வந்திருக்கான். திருப்பூருக்கு அவன் வேலைக்கு தான் வர்றான், பயங்கரவாதத்துக்கு வரல. 1-2 பேரை தவிர. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட்லி, அவர் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மைண்ட்லி அவங்களுக்கு இது நம்ம நட்பு நாடு, இவர்களால் தான் நம்ம நாடே உருவாச்சு. பங்களாதேஷுக்கு நாடு உருவானது இந்தியாவில் தான். ஆனால் நம்மளை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறான். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு எதிராக திசையை திருப்புது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அரசாங்கம் இருக்குதுங்கிறனால நம்ம மக்களுக்கு எதிராக போயிடக்கூடாது. வங்கதேசத்து மக்களும் நம்முடைய நண்பர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வங்கதேச அரசு நல்ல அரசு இல்லை, வங்கதேச மக்கள் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சின்ன கேப்பை புரிஞ்சுக்கணும். இந்த சிந்து நதி தடுப்பு மூலமாக அது பாதிக்கப்படுமோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. இந்த சிந்து நதி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கார்கில்ல எடுக்காத ஸ்டாண்ட் கூட எடுத்திருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும் சார்? நீங்க என்னைக்குமே ராணுவத்துக்கு ராணுவம் தாக்குதல் நடத்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்குமே உங்களுக்கு ஏன் இந்த பேட்டி தோணுச்சு, ஏன் உங்க மனசுல ஒரு ஆழமான வடு பதிஞ்சிருக்குன்னா, இதே மாதிரி ஒரு 50 ராணுவ வீரர்கள் பலி, 30 ராணுவ வீரர்கள் பலின்னு இருந்தால் அது பெரும் சோகம், பெரும் துயரம், நம்ம சகோதரர்கள். ஆனால் நமக்கு என்ன புரியும், நம்ம ஆட்கள் வீரர்கள் இதற்காக தான் எல்லைக்கு போயிருந்தாங்க, பாதுகாக்க போயிருந்தாங்க. அப்போ அப்படி நடந்துருச்சா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆமாம், அப்போ அவர்கள் வந்து இதற்கு தயாராக அங்கே நின்றார்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவன் வந்து ராணுவ நிலையில் தாக்கணும் தான் புரிஞ்சுக்கணும். இது டூரிஸ்டாக போனவன், ஊர் சுத்த போனவன், சாதாரணமாக குடும்பத்தோட குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்க போனேன். அப்படி அப்பாவி மக்களை, ஏதிலிகளை, நிராயுதபாணிகளை போய் கொள்றாங்க போது அது வந்து ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு தீராத மாறாத வடுவாக நிற்கும். அதுதான் அது முக்கியமான காரணம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீ ராணுவத்தை பண்ணு, நான் உன்னை தாக்கு, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம், அங்கே உள்ள எந்த சிவிலியனுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய 30-35 பயங்கரவாதிகளுடைய முகாமை மட்டும் தாக்கணும். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் யாருங்க பாகிஸ்தானோட வாய் திறக்க முடியல. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இது அப்பாவி மக்கள் மீது பண்ணும்போது இதை நம்ம ஏற்க முடியாது. இதற்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் பெரிய ஒரு புலனாய்வு துறையெல்லாம் தேவையில்லை. அவர்கள் தான் மொத்தமாக கிடங்கே வச்சுக்கிட்டு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். சர்வதேச சமுதாயத்துக்கு அவங்க த்ரெட்டாக இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க இல்லை, அவங்க யாருக்கு எதிரானாலும் போங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட கூலிப்படை மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆயுத சப்ளை, பண சப்ளை, கஞ்சா கடத்தல், ஆள் அனுப்பி, இதான் வேலை. அங்கே நீ வந்து ஜிகாதின்னு போய் ஏமாற்றி அந்த சின்ன பிள்ளைகளை, படிக்காத பிள்ளைகளை அவங்களுக்கு விவரம் தெரியாமல் கொண்டு ஏமாற்றி பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக மாறி நிற்கிறதே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு காமன் மேனை நீ எப்படி தொடுவேன், சிவிலியனை நீ எப்படி தொடுவேன்? இன்னைக்கு வந்து உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சகோதரர்கள்லாம் வெளியூருக்கு கிளம்புறாங்களே, வெளி மாநிலத்துக்கு கிளம்புறாங்களே, இங்கேருந்து கிளம்புறாங்களே, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமான்றார். அது அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரே நாளில் 6,000-2,000 பேர் சரசரன்னு கிளம்புறாங்க. டூரிஸ்ட்டாக வந்தவங்க, 10 நாள் 20 நாள் தங்கினவங்க, அங்கே சாப்பாடு போக தங்க வைக்க ரோடுன்னு அவ்வளோ டாக்ஸி, அவ்வளவு காசு உள்ள புழங்கு, காசு அங்கே கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்குது பெருசாக. அவங்க எல்லாம் கிளம்பி இப்போ திரும்பி மீண்டெடுத்து சரியாக இருக்குன்னு எவ்வளோ மாதம் ஆகும்னு தெரியாது. சரிங்களா? நீங்கள் இப்போ நாளைக்கு ஜம்மு காஷ்மீர் சரியாயிடுச்சு, எனிபடி கேன் கம், நாளைக்கு அமித்ஷா சொல்லலாம், இங்கேன்னு யார் போவா, நம்ம வீட்டில் போவாங்களா? தேவையில்லையா உனக்கு, கிறுக்கா பிடிச்சிருக்குமாங்க. நீ வந்து இமயமலைக்கு போகிறேன்னு இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் போய்க்கோ, ஜார்க்கண்ட் போய்க்கோ, உத்தரகாண்ட் போய்க்கோ, நீ எதுக்கு ஜம்மு காஷ்மீர் போகிற அப்படின்னு நம்ம ஊரில் ஊருக்கு ஏற்காடு இல்லையா, ஊட்டி இல்லையா, கொடைக்கானல் இல்லையாம்பாங்க. புரியுங்களா? அப்போ இது வந்து ஒரு சுற்றுலா திட்டத்தில் ஒரு பேரிடியாக வந்து நிற்குது. அப்போ அந்த அதிர்ச்சிக்கு தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம். அந்த அவங்க ஷாக் கொடுக்குறாங்க, அது கவுண்டர் ஷாக் கொடுக்குறாங்க. பப்ளிக் அட்டாக் தான் காரணம்னு. அப்போ மும்பை அட்டாக்கும் அப்படி தானே சார்? ஆமாம், அன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் செய்யலை, அதானே சொல்லணும். மும்பை கவர்மெண்ட்ல வந்து இன்னும் பயங்கரமான ஃபெயிலியர் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 சட்டம் மாற்றிட்டு இருந்தார் அன்னைக்கு சிவராஜ். அது வந்து அவ்வளோ பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டது. டிவியில் பூரா லைவ் போயிட்டு இருந்துச்சு. லைவை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து டிவி லைவ் உட்காந்துட்டு, சார் 3ஆவது ஃப்ளோரில் தீவிரவாதி இருக்காரு, 4ஆவது ஃப்ளோரில் ராணுவம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பாகிஸ்தான் டிவி வரப்பா 4ஆவது ஃப்ளோரில் ராணுவம் இருக்குதான், நீ மேலே போயிடுது.
இப்படி தான் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் அன்னைக்கு அப்படி தான் கவர் பண்ணுச்சு. இந்த கவர்மெண்ட் அப்படி கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம். இந்த 370 வந்து அமல்படுத்தினதுலேருந்து 2019 இன்னைக்கு வரைக்கும் பயங்கரவாத சம்பவங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கல்லறி சம்பவங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, பயங்கரவாதிகள் எவ்வளோ துரிதமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு கூட வரலாறு டேட்டா சாட்சி சொல்லும். யாருனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். பப்ளிக் டொமைனில் இருக்கு. இப்போ சிந்து நதிக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாகிஸ்தான் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க கைவிடுறோம் அப்படின்றாங்க. அதனால இந்தியாவுக்கு என்ன பின்னடைவு? பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் நமக்கு பாதிப்பு கிடையாதுங்க. நம்ம எங்கேயோ இருக்கோங்க. நம்ம அப்பர் ஹேண்டில் இருக்கிறோம். நம்ம லோயர் ஹேண்டில் இருக்கிறது பாகிஸ்தான். அவர்கள் பொருளாதாரத்தில், சர்வதேச சமுதாயத்தில், நாட்டின் வளர்ச்சியில், நாட்டுடைய ரிசோர்ஸஸில் எல்லாத்துலேயுமே இந்தியா இஸ் ஃபார் அஹெட். எங்கேயோ இருக்குது. நம்ம உலக பொருளாதாரத்தில் 3,000 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அக்கம் பக்கத்தில் உள்ள 300,000 கூட அவங்க இருக்க மாட்டாங்கன்னு எங்கேயோ இருக்காங்க. அதனால் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சி நமக்கு இன்னும் சொல்ல போனால் சர்வதேச சமுதாயத்தில் நாம் சொல்கிறத கேட்கறதுக்கு 150 நாடுகள் இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு யாருமே இல்லை. மொத்தமாக 10-15 நாடுகள் தேராது. சைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே சார்? ஒன்றும் பிரச்சனை. அவங்க மறைமுகமாக தான் பண்ணுவாங்க. அதை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு திடீர்னு பண்ண போகிறது இல்லை. டே 1 அப்படி தான் இருக்குது. வீ கேன் ஹேண்டில் இட். அதில் ஒரு ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற சிம்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு போர் சூழல் அப்படின்னு தான் இருக்கு சார். ஆனால் அது போரை நோக்கி நகராது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? உடனடியாக நான் சொல்றேன். அதாவது போரை நோக்கி நகரலாம். அது வந்து விதி. நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஆனால் உடனடியாக நம்ம வந்து போருக்கான காலம் இல்லைங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ நம்ம வந்து அவங்களை பாகிஸ்தான் அடிக்கணும். எப்படி அடிக்கிறதுங்கிறத நம்ம வேற நம்ம பார்க்குறோம். இப்போ சிந்து நதி பண்ணதாக இருக்கட்டும், வாகா எல்லையை மூணதாக இருக்கட்டும், பாகிஸ்தான் மக்களை திருப்பி அனுப்புறதா இருக்கட்டும், இந்திய மக்கள் அங்கே திரும்பி வர சொல்லதாக இருக்கட்டும், எம்எஃப்ங்கிறது நிப்பாட்டதாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் தேவைப்படுற மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா, நேரடி அட்டாக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் நான் நினைக்கிறது அதில் நிறைய பொருளாதாரங்கள் இருக்குது. இன்னமும் அதில் உயிர் சேதங்கள் ஏற்படலாம். அது வந்து பக்க விளைவுகள் வேறு இருக்கலாம். அதனால அது வந்து கடைசி ஆயுதமாகத்தான் ஆயுதம் ஏந்துவதே இருக்கும். இந்த சிந்து நதி விவகாரத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். பெரும் பாதிப்பு. அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் தான் பெருசு. அந்த விவசாயம் வந்து பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்கள் தான் அங்கேருந்து பெருசாக நடக்குது. அவங்க தான் வந்து நம்ம ஊர் பஞ்சாப் மாதிரி தான் அங்கே உள்ள பஞ்சாபும். அதில் வந்து அது ஒரு விளைச்சல் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாயம் தான். அதில் வந்து ஒரு பேரிடி விடும்போது கட்டாயம் கஷ்டம் தான். அது வந்து அவங்க பாகிஸ்தானோட பொருளாதாரம் வந்து ஏற்கனவே அதில் பாதாளத்தில் இருக்குது. இது ஜீரோவை நோக்கி தள்ளும். என்னுடைய கவலை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை பற்றி. இன்னைக்கும் பிரதமர் பேசும்போது வந்து கனவிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு. அப்போ எதை நோக்கி இந்திய அரசாங்கம் 100% நம்பிக்கை இருக்கு. எதை நோக்கி நம்மளால யூகிக்க முடியாது. யூகம் பண்ண முடிஞ்சாலும் அதை சொல்றதுக்கு இல்லை. கட்டாயமா பதிலடி கடுமையா இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. அது வந்து சீண்டி பார்க்குற விஷயம். இது நரேந்திர மோடி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம், இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பயங்கரவாதத்துக்கு இந்தியா அடிபணியாதுங்கிறது தான் மெசேஜ். நீங்கள் வந்து மிரட்டினா பயந்து ஒரு ஆள், பணங்காட்டு நிறைய சலசலப்பு கஞ்சான்னு ஒரு வாசம் சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நீங்கள் மிரட்டினா ஓடி போகிற ஆள். அப்படி ஓடி போனால் நீங்கள் திரும்ப மிரட்டையும் தெரியும். அதனால மிரட்டினாலுடைய சங்கம் நெரிக்கிறது தான் ஒரே வழிங்கிறது நம்முடைய இந்தியாவுடைய மூவ். நம்ம வந்து முன்னாடி இருந்த இந்தியா இல்லைங்கிறத 2014 பிறகு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான பாடம் கற்பிக்கப்பட்டு வருது. இன்னமும் கடுமையான பாடம் கற்பிக்கப்படும். இந்த நோக்கில் நம்ம செயல்படும் போது சார், பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு தக்க பதிலடி இருக்கும், மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். இதனால எதிர்வரும் காலத்துல இந்தியாவுக்கு ஏதாவது விதத்துல பின்னடைவு அப்படின்றதுக்கான உலக நாடுகள் பூரா நமக்கு துணை இருக்கும். யாரும் நமக்கு எதிர நிற்க மாட்டாங்க. எதிர நிற்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சைனாக்கு மட்டும்தான். அவங்க ஏற்கனவே எதிராக இருக்காங்க. அதனால் இன்னொருத்தர் நமக்கு எதிராக வந்துருவாருன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பங்களாதேஷ் அங்கே கவர்மெண்ட் மாற வரைக்கும் ரொம்ப சீக்கிரமே ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே கவர்மெண்ட் மாறி அதில் நமக்கு நிறைய ரோல் இருக்குது. அது நம்ம வந்து அமெரிக்கா அதில் குறி வச்சிருக்கு, நம்மளும் அதில் ஒரு பார்வை வச்சிருக்கோம். அதனால் வந்து அது அங்கே சரியாயிரும். அது வந்து அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ஷேக் ஹசீனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி ரொம்ப பெரிய மௌனம் காத்தாங்க. அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து வேறு எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. உலக நாடுகளில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு எந்த நாடுமே இருக்காது. நேரடியாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா மாதிரி, வடகொரியா மாதிரி 1-2 இருக்கலாம். அவர்கள் ஏற்கனவே நம்ம எதிர்கொண்டு தான். வடகொரியா இன்னும் நமக்கு எதிராக எதுவும் வரல. சைனா நமக்கு எதிராக நிறையா பண்ணிட்டு இருக்கு, தனியாகவே பண்ணிட்டு இருக்கு. அவங்க மறைமுகமாக பாகிஸ்தான் மூலமாக பண்ணலாம். பட் நம்ம வீ கேன் ஹேண்டில் இட். நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து சைனா வந்து பாகிஸ்தான் மூலமாக செக் வச்சா, ஆப்கானிஸ்தான் மூலமாக பாகிஸ்தானை செக் வைக்கும் நமக்கு தெரியும். அதில் அவங்க டிப்ளமேட்டிக்காகவும் டிஃபென்ஸ்லியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பாகிஸ்தானால் நமக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் வராது. பாகிஸ்தானை சாதாரணமாக எதிர்கொள்றதுக்கான திறன் இந்தியாட்ட இருக்கு. அமெரிக்காவோட ஸ்டாண்ட் நம்ம பக்கம் தான் இருக்கு சார். அதுல உறுதியா இருக்குமா? ஏன்னா இது எந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போரை நோக்கி போறோம்னா அவங்க என்ன செய்வாங்கிறது அப்புறம். டிப்ளமேட்டிக்கா ராஜாங்க விஷயங்களை நமக்கு 100% கூட இருப்பாங்க. அது ஒன்றும் குழப்பம். ஏன்னா ஒரு கிரைசிஸில் தான் நல்ல நட்பை வந்து உருவாக்க முடியும் தெரியும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவு தான் நட்பு. அப்போ ஒரு கிரைசிஸில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான்னா அது வந்து ஒரு நல்வாய்ப்பு இந்த நட்பை வலுப்படுத்துறது. இந்த சம்பவம் நடந்தபோது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்கிறார். அதனால் அதோடைய வீரியம், அதோடைய இம்பாக்ட், பப்ளிக்கோட சென்டிமெண்ட் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அண்ட் அவர் வந்து அதை ஏற்கிறதுல அந்த நாடு வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டு தெரியும். பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாதத்துக்காக பெரிய துணை நிற்குங்கிறது தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் குழப்பமில்லை. அவங்க வந்து ஒசாமா பின் லாடனை அதே அமெரிக்க அரசு எங்கே வச்சு அடிச்சதுங்கிறது தெரியும். அதே பாகிஸ்தான் மண்ணில் தான் அடிச்சது. ஸோ பாகிஸ்தான்ங்கிறது வந்து இது இந்தியாவுக்கான எதிரி நாடு இல்லை.
அது சர்வதேச சமுதாயத்துக்கான எதிரி நாடாவே தான் உருவாயிட்டு இருக்கு. அங்களுடைய ஆட்சியில் அப்படி தான் வந்து அந்த நாட்டை கொண்டு போயிட்டுருக்கான்னு பார்க்குறோம். அதனால் அமெரிக்காவோட சப்போர்ட் நமக்கு 100% கிடைக்கும், நோ டவுட். அது போருக்கு ஆயுதங்கள் சப்ளையாக வந்து நிற்குமாங்கிறது போர் நடந்தால் தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், எவ்வளவு விரைவான நடவடிக்கை மேற்கொள்றாங்க. நன்றி.